நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன் பாய். போற வழியில உங்க தள்ளுவண்டி கடை பிரியாணி கடையை பார்த்தேன். சரி, என்ன மாதிரி பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து சிக்கன் பிரியாணி சேல்ஸ் பண்றோம். சிக்கன் பிரியாணினாக்கா நார்மல் நம்ம பிரியாணில போடுற பீஸ், தம் பிரியாணில போடுற பீஸ் வந்து சேல்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து 65 பிரியாணி, பொச்சக்கறி பிரியாணி இருக்கு இல்லையா, இந்த பீஸுக்கு பதிலாக அந்த பீஸ் வந்து வச்சு தருவோம். 70 ரூபா சொல்லி நம்ம சேல்ஸ் நம்ம பண்றோம். கரெக்டா நம்ம கடை வந்து காடம்பாடி விடிபி பாலிடெக்னிக் காலேஜ் வந்துருக்கு இல்லையா, கரெக்டா லேண்ட்மார்க் வந்து அதுதான். வந்தீங்கனால ரோட்டு ஓரமா அல்ஹம்துலில்லாஹ் சிக்கன் பிரியாணி 70 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆமா, 70 ரூபாய்க்கு தரும். ஆமா, ஓகே பாய். பிரியாணி போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாகப்பட்டினம் வரைக்கும் நான் ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். போற வழியில இந்த பாய் கடையை பார்த்தேன். பிரியாணி வாசனையே நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு பாய் கடையில ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போயிடான்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். பாய் கடையில பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ் ஓகே, சாப்பாடு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. அந்த நம்ம கொடுக்குற 70 ரூபீஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போட்டுருக்காங்க. டேஸ்டா அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. சிக்கன் பீஸு பாய் நமக்கு சாம்பிள் காண்டி 2 பீஸ் 65 பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். பாய் கடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 70 ரூபீஸ் ரொம்ப கம்மி பிரைஸுக்கு குவான்டிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. டேஸ்ட் ஓகே. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போட்டிருக்காங்க. சாப்பாடு ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருக்கு. நாகப்பட்டினம் போனீங்கன்னா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடிபி காலேஜும் பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல் வாசல் தான் கடை போட்டிருக்காங்க.